ட்ராப்பில் ஏதோ குழி வெட்டுற இடம் மாதிரி காட்டுது. இங்கேயா கேமரா இருக்குண்ணா? இங்கே வைக்கணும். இல்லை வச்சுருவா. எவ்வளோ பெரிய லோடை கொடுக்க போகிறான்னு தெரியலையே. ஜஸ்ட் ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது. இதுதான் வெயிட்டாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குடா பாரு. Reviewing it every day and say to yourself, it's not over until I win. ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி தான். என்ன போட்டிருக்கான், அதிக ஆர்டர்கள் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு போட்டிருக்கான். பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து 9:27 ஆகுது. ஓகேவா, ஆன்லைன் போயாச்சு. ஃபஸ்ட் ஆர்டரு வருதா என்னன்னு பார்ப்போம். நான் ரூமில் இருந்து ஆன் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்னா 139 ரூபா. அதாவது இங்கே வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து ரூமில் இருந்து ஆன் பண்ணேன். வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து இங்கே அடையார் ட்ராப்பு. நானே எதிர்பார்க்கல ஃபஸ்ட் ஆர்டர் இவ்வளோ ஓரளவு கரெக்டான அமௌண்ட்டு 139 ரூபா. அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ரூமில் இருந்தால் கூட ஆர்டர் வருது கைஸ். எனக்கு எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை. ரூமில் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன், ஒரு ஆர்டர் வந்துருச்சு கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணேன். ஏதோ பேக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேக்குன்னு தான் சொன்னாப்புல. கம்மி வெயிட்டாக தான் இருக்குது. நான் தூக்கி மாட்டிட்டேன். இப்போ அடையாருக்கு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் காமிச்சிருக்கான். கோட்டூர்புரம் சுற்றியே போயிடலாம். ஆனால் ஆழ்வார்பேட்டை அந்த சைடு சுற்றி காட்டுறான். ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்க நினச்சா தான் பயமாக இருக்குது. எங்கிட்ட எங்கெல்லாம் மேப்பை சுற்றி காட்ட போகிறானோ. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரூட்லாம் தெரியும் ஓரளவு. இவ்வளோ பேர் நிற்கிறானுங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா? அந்த சபை உள்ள இறங்குறதுக்கு சரியான க்ரௌடு. 10 மணிக்கு இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது. காலையில் இவ்வளோ க்ரௌடாக இருக்கிறானுங்க இன்றைக்கி. பார்த்த உடனே சாப்பிட்டு என்னடா காலையில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், நிறையா பேர் வந்து டி நகர் வர்றாங்க. பட் வந்துட்டு டி நகர்னால் வெறும் ரங்கநாத சைடு மட்டும் தான் நினச்சிட்டு போயிடுறாங்க போல். டி நகரில் இந்த சைடு பாண்டி பஜார்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் கடைலாம் திறக்கல. நைட் டைம் பார்க்குறப்போ செம்மையாக இருக்கும். இந்த லைட்லாம் போட்டுக்கிட்டு பார்க்குறக்கே வேறு மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம சீக்கிரம் வந்துட்டோம், அதனால் இன்றைக்கி கடை ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. நைட் ஓட்டுறதுக்கு இந்த சைடு சூப்பராக இருக்கும் கைஸ். டி நகர் வந்தால் மறக்காமல் பாண்டி பஜார் வாங்க, செம்மையாக இருக்கும் நைட்டு சுற்றுறதுக்கு. 100 ரூபாய்க்கு மேலே ஆர்டரா போடுங்கடா, அப்போ ஓட்டுறதுக்கே நல்லா இருக்குது. அன்னைக்கு போட்டானுங்க பாரு மாடி, எல்லாம் சின்ன சின்ன ஆர்டராக போட்டு ஒரே ஏரியாக்குள்ளே சுற்ற விட்டு கடுப்பேற்றி விட்டானுங்க. இந்த மாதிரி போடுங்க அப்பப்போ, இந்த மாதிரி வெளியே ஏரியா வரது. இப்போ இங்கேருந்து திருப்பி எவ்வளோ ஆர்டர் போகிறான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆர்டர் எதிர்பார்க்குறப்போ தருவாங்கிட்ட பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் எப்படி போகிறேன்ட்டு. அந்த பில்டிங் தான் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டேன். கீழே செக்யூரிட்டியே கொடுக்க சொல்லிட்டாங்க. ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். என் ட்ரிப். $140 பண்ணார் கஸ்டமரு. ஓகே, அதுக்கு வந்து 17 ரூபா எடுத்திருக்கான். 17 ரூபா கமிஷனு, 16 ரூபா 68 காசு. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஆர்டர் எதுவும் போடுறான். நான் இங்கேருந்து கிளம்பலாம் போகிறதில்ல, கொஞ்ச நேரம் நிற்போம். நின்றுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஆர்டர் போடுறான் நான்ட்டு. கேமரா தான் ஆஃப் பண்ணுறேன், அதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் போட்டான் 213 ரூபாய்க்கு. பிக்கப் வந்து பெசன்ட் நகர். என்னடா நீ தானே அப்படி போடுற? வீடியோ எதுவும் பார்த்துட்டியா? போட்டுக்கிட்டே இருக்க பெரிய பெரிய ஆர்டரா. இங்கேருந்து ஒரு 450 மீட்டர் தான் பிக்கப்பு. கிளம்புவோம். இந்த ரைட் எடுத்து போகிறது தான். அதாவது நான் பெரிய ஐட்டமாக இருக்குன்னு நினச்சேன், பரவாயில்ல சின்ன ஐட்டமாக தான் இருக்குது. ட்ராப் எங்கேன்னு பார்ப்போம். ஓ, குரோம்பேட்டையா? என்னடா இது, இங்கேருந்து குரோம்பேட்டை போகணுமா? விளங்குச்சு. எந்த ரூட் எடுக்கிறதுன்னு தான் தெரில.
இது வேளச்சேரி ரூட்டு, இது வந்து நம்ம ஏரியா ரூட்டு சைதாப்பேட்டை போய் போகிறது. நினச்சேன்டா 212 ரூபா போடும்போதே நினச்சேன்டா இது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டாங்களா. ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது பெரிய பெரிய ஆர்டருன்ட்டு, இன்னொரு சைடு வந்து கிலோமீட்டர் அதிகமாக இருக்கேன்னு இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம ஸ்விக்கிலே ஓட்டி பழகிட்டோம், சின்ன சின்ன ஆர்டராக எடுத்து அந்த இது அப்படியே பழகிடுச்சு. கிலோமீட்டர் தான் அதிகமாக இருக்குது இந்த ரேட்டுக்கு. இதில் வேறு அவன் இந்த அமௌண்ட் வேறு எடுத்துருவான், அது ஒரு 15 ரூபா கிட்ட எடுத்துருவான். கரெக்டாக கிலோமீட்டருக்கு 10 ரூபான்னு கணக்கில் வருது. ஏற்கனவே கிலோமீட்டர் அதிகமாக இருக்குது, அதனால் தெரிஞ்ச ரூட்லேயே போவோம். இப்போ வர நேற்று வர அங்கேயே ஓட்டிக்கிட்டு தான் இருந்தேன், அதனால் அங்கே எதுவும் தோண்டிலாம் போடல. அதனால் ரோடு கரெக்டாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி வேலைக்கு தெரிஞ்ச ரூட் எடுக்கிறதே பெஸ்ட்டு தான், தெரியாத ரூட்டில் போகிறதுக்கு. சின்ன ஒரே ரோடு தான், ரோம் போய்ட்டு வரேன். கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும், சீக்கிரம் போனேன். டிராஃபிக் இருந்துச்சுன்னா லேட்டு தான். லொக்கேஷன் கரெக்டாக போகுது, ஆனால் அப்படி ஒரு பேரே இல்லையே இங்கே. கைஸ் அந்த ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த அமௌண்ட் வந்து ஆன்லைன் பே தானே, அப்படியே வாலெட் பேலன்ஸ் வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு, நம்ம கைக்கு கிடைக்காது போல். அது அப்படியே வாலெட்டில் வந்து இதாகிடுச்சு 255 ரூபா. இப்படியே இதாகும் போல், நமக்கு தெரில ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால. 2 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இதுக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 25 ரூபா எடுத்திருக்கான் கமிஷனு. 1.5 ஹவருக்கு 309 ரூபா ஓட்டியிருக்கேன் கைஸ். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்து ஏதாவது ஆர்டர் வருதான்ட்டு. வந்தவொடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கான், 125 ரூபா ஆர்டரு. பிக்கப்பே இங்கேருந்து 2 கிலோமீட்ரு. ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஃபோன் அடிச்சு கேட்டேன் இந்த மாதிரி என்னன்ட்டு, கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. அடுத்து இடையில ஒரு 237 ரூபா ஆர்டர் ஒன்று வந்துச்சு, அம்பத்தூர், இங்கேருந்து அம்பத்தூர் போகிறதுக்கு 237 ரூபா தான் இருந்துச்சு. அது அந்த டைமிங் இதுன்றதுக்குள்ளே டக்குன்னு மிஸ் ஆயிடுச்சு. அதோட இதை எடுத்து வந்துச்சு. நான் எங்கேயும் நகரெலாம் இல்லை, 2வது குரோம்பேட் ஆர்டர் கொடுத்துட்டு நான் அப்படியே தான் இந்த நகரெலாம் இல்லை, அப்படியே கொஞ்சம் நேரம் சரி ஆர்டர் வருமே அப்படின்ட்டு அந்த ஆர்டர் வந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த ஆர்டர் வந்துச்சு 125 ரூபாய்க்கு, யாரும் எடுக்கலை. டக்குன்னு அந்த 15 செகண்ட் எனக்கு வந்து டைம் கொடுத்துருந்தானுங்க, அதோட டக்குன்னு தூக்கிட்டேன். சொல்லலை, இங்கேருந்து ரோடை பேத்து போட்டு வச்சுருக்கானுங்க, ரோடை மறைச்சி வச்சுருக்கானுங்க. இதுக்கே அதிகமாக ஓடும் போல் இருக்கு, இது மாற்றி வேறு ரூட்டை காட்டுது. பேசி முடிச்சுட்டு தான் போகிறேன், டக்குன்னு பார்த்தா ரோடு பிளாக்கு. பாரு, சித்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா போர்டு அப்படி தான் போட்டுருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏரியாவே, இந்த சைடெலாம் வந்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய லோடை கொடுக்க போகிறேன்னு தெரியலையே. கைஸ் ஆர்டர் இதுதான் வெயிட்டாக இருக்குது, இப்படி ஒரு 20 கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், என்னோடய கெஸ்ஸிங் தெரில. கட்டிட்டு கிளம்பும். கயிறு கரெக்டாக வந்துருச்சு. வித்தியாசமான அனுபவமாக இருக்குது போர்ட்டர் ஓட்டுறது. பரவாயில்ல, நான் இன்னும் 2-3 மூடை கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு சிங்கிளோடே முடிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஒரே தான். ஆனால் இடம் தாங்க, இந்த மாதிரி இடம்லாம் பார்த்துருக்கேன் நான் வீடியோவில், பட் நேரில் இப்போ தான் பார்க்குறேன். பட் இடம் தான் வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி இடம்லாம். கலா லேக்குன்னு இருக்குது, மேப்பில் பார்த்தேன் பேர். பரவாயில்ல, 4 இடம் நமக்கு பார்க்குறோம். அது வேறு போர்ட்டர் பெஸ்ட்டு, சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குது போர்ட்ரு. அதுக்கான தான் இதே வந்து நான் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா வந்து இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். இந்த மாதிரி 4 இடம் பார்க்காத இடம் பார்க்குறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், விவசாய நிலம் ஃபுல்லாக. இந்த சைடு ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலை இந்த ஏரியாலாம். இந்த சைடு விவசாயம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. தெரியுதா? எந்திரிச்சு காமிச்சேன், தெரிஞ்சு எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரில எனக்கு. எனக்குலாம் வில்லேஜ் இருக்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது ஃபுல்லாக. எங்கள் ஊர் சைடும் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், எனக்கு அதான் ஃபீல் ஆகுது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கருவையா அப்படியே தான் இருக்கும் எங்கள் ஊர் சைடும். லொக்கேஷன் வந்துட்டேன், ட்ராப் லொக்கேஷனுக்கு கால் பண்ணி பார்ப்போம். இங்கே ஓகே மேம், கிலோ வச்சுருவா.
அமௌண்ட் பண்ணிடுறீங்களா? 125 ரூபா. 125 125 ரூபா. 130 ரூபா கொடுத்தாங்க. 5 ரூபா டிப்ஸு. இது கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். எப்போ ஆர்டர் போடுறான்னு பார்ப்போம். இப்போ நேரம் பார்ப்போம். அப்படி இல்லை கிளம்பி கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் ஒன்று வந்துருச்சு. 101 ரூபா. 101 ரூபா தான் நினைக்கிறேன். பார்த்தேன் 101 ரூபா தான். பிக்கப் வந்து 1 கிலோமீட்டரில், ட்ராப் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம புதுசாக ஓட்டுறதுனால டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுறான் பையன். இல்லைன்னா இந்த அளவுக்கு இதெல்லாம் போட மாட்டான். இங்கே தானே சும்மா விளாக்ண்ணா இது. சரி, அமௌண்ட்டு என்ன பண்ணுவீங்களா? சரி, ஓகே கைஸ். பரவாயில்ல, பெருசுன்னு நினச்சேன், சின்னது தான். இந்த ஆர்டர் கொஞ்சம் லைட்டாக கடுப்பேற்றிட்டாரு. கஸ்டமர் ஃபோன் அடிக்கிறேன், அது ஃபோனை பிக் பண்ணல, யார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்காப்புல. அதோட இங்கே ஒரு 10 நிமிஷம் நின்று அதுக்கப்புறம் பிக் பண்ணி பேசினாப்புல. 101 ரூபா, 110 ரூபா பண்ணாப்புல. 9 ரூபா டிப்ஸு. சரி, இப்போ இன்ன வர 10, 11, 12, 1, 4 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். போர்ட்ரு மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். அதானே கண்டென்ட்டு. எவ்வளோ ஓட்டியிருக்கேன்? 508 ரூபா ஓட்டியிருக்கேன். 4 ஆர்டர் இது வர. கைஸ், ஐ திங்க் இதான் லாஸ்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். 2 வரை வச்சுருந்தோமா, 5 வரைக்கு 9 வரைக்கும் ஆரம்பித்தேன். இதான் லாஸ்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டைம் வந்து 2 ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம். ஒரு 83 ரூபா ஆர்டர் இருக்குது. ட்ராப் வந்து மேட்டுக்குப்பம் இருந்துச்சு. இதை கொடுத்துட்டு அதுக்கடுத்து யார் வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாம். போகும்போது சும்மா போகிறதில்ல, ரேபிடோ இருக்குல்ல, ரேபிடோ ஆன் பண்ணுவோம். அங்கேருந்து ஏதாவது கண்டிப்பாக ஆர்டர் வரும், பார்சல் ஆர்டர். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஏரியா சைடு ஏதாவது ஆர்டர் இருந்தால் எடுத்துகிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். மொபைல் கவர்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம ரூட்டுக்குள்ளே தான் போகுது. பெருங்குடி சைடு. ட்ராப் வந்து லொக்கேஷன் ஏதோ போட்டுருந்துச்சு, மேட்டுக்குப்பம்னு இருக்குது. இதோட போயிட்டு இந்த 5 ஹவர் ஓகே, இதோட ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரேபிடோ ஆன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஆர்டர் நம்ம ஏரியா சைடு வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏதோ குழி வெட்டுற இடம் மாதிரி காட்டுது. இங்கேயா? காசு கால் பண்ணி பார்ப்போம். இடமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நினச்சேன், டவுட்டாக இருக்குன்னு நினச்சேன். இந்த லொக்கேஷன் இல்லையா? வித்தியாசமாக காட்டுதுரா போர்ட்டரில். இப்போ திருப்பி போகணும் ஒரு 300 மீட்டருக்கு. கைஸ், கடைசியில் கஸ்டமரே வந்து லைவ் லொக்கேஷன் அப்போ சொல்லிட்டேன். நான் ஓவராக கன்ஃபியூஸ் ஆகுது. கடைசி ஆர்டர் மட்டும் ஏன் இப்படி வெறி ஆகுதுன்னே தெரில. இந்த சைடு இருந்தால் வந்தனே. ஆர்டரை கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து 85 ரூபா. ஆனால் 100 ரூபா கொடுத்தாப்புல கஸ்டமரு. இதோட ஆஃப் பண்ண போகிறேன். கரெக்டாக வந்து 5 ஹவர் ஆயிடுச்சு. இதோட நான் ஆஃப் பண்ணிட்டு ரேபிடோ ஆன் பண்ணுவோம். அதில் ஏதாவது ரிட்டன் ஆர்டர் கிடைக்கும், நம்ம ஜோனுக்கு போகிறதுக்கு ஏதாவது. ஸோ கைஸ், லாஸ்ட் ஆர்டர் பார்த்துருந்துருப்பீங்க. சூழியநல்லூரில் கொடுத்துருந்தேன். அங்கேருந்து திருப்பி ஏதாவது ஆர்டர் போடுவான், பார்சல் ஆர்டர்னு ரேபிடோ ஆன் பண்ணேன். கிட்டத்தட்ட ரூமுக்கே வந்துட்டு இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடவே இல்லை பார்சல் ஆர்டர். இதுக்கு மேலே எடுத்து என்ன எடுக்காட்டி என்ன, ஆஃப் பண்ணிட்டேன் அதோட. ஸோ அமௌண்ட் எவ்வளோ ஓட்டினிருந்தேன்னா 583 ரூபா. ஆனால் இதில் 4 ஹவர் தான் காட்டுது, என்னன்னு தெரில. கரெக்டாக 5 ஹவர் ஓட்டியிருந்தேன். பட் இதில் வந்து 4.25 ஹவர் தான் காட்டுது. சரி, என்ன ப்ராப்ளம் தெரில. சரி, ஓகே கைஸ், வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க.